எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் அதில் ஆக்ட் பண்ண அந்த அண்ணா ரதீஷ் அண்ணா அப்படிங்கிறவங்க எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. ஏன்னா பிகாஸ் இந்த படம் அவர் எனக்கு லிங்க் ஷேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா AK Plus யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தேன். இதில் நிறையன்னா பார்க்க முடியல, பட் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு. பட் செக் பண்ணுறேன். கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு, என்ன AK Plus யூனிவர்ஸ் என்னடா, ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமோட இதை பத்தி ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருப்பாரு நம்ம அண்ணா. அப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே வெயிட்டிங் எல்லாம் போட்டு இருந்தேன். அண்ட் அதுதான் இந்த படமானோட எனக்கு தெரியல, அதான் நினைக்கிறேன். ஏன் இருந்தா என்ன. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன அப்படின்னா விக்டரியா. ஸோ இந்த விக்டரி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. டாப் நாச்சா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் அண்ட் ஆக்டிங்கா இருக்கட்டும் அண்ட் அதில் நடந்த அந்த சில மூமெண்ட்ஸ் லைக் என்ன மூமெண்ட்ஸ் அப்படின்னா ட்விஸ்ட் பேக்கெட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ட்விஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி AK Plus யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். அதான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் சார் இருக்காங்க. ஓகே மூவ். ஏன் அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஹைஸ்ட் மாதிரி லைக் இப்போ பேங்க் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். பேங்க் படத்துல என்ன அப்படின்னா கோகினூர் டைமண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த கோகினூர் டைமண்டை திருடணும் அப்படிங்கிறதான் ஒரு போட்டியே. அப்போ அந்த கோகினூர் டைமண்டை திருடினதுக்கு அப்புறம் யாருக்கிட்ட இருக்குது அந்த கோகினூர் அப்படி மாதிரி பேச்சு பொருள் போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த கோகினூர் ஒருத்தர் இருக்கும். ஸோ அவர் தான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த கோகினூர் டைமண்டை அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அது ஃபேக்குன்னு தெரியும். ஸோ அதுல இருந்து நிறைய விஷயம் நடக்கும். அதே ஒரு சிமிலர் பேட்டர்ன்ல இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மரியாதையா சொல்லு, கோகினூர் எங்க? அந்த டைமண்ட்ஸ் எங்கடா? எந்த டைமண்ட்ஸ்? ஸோ அந்த கதையில இன்ஸ்பிரேஷன் ஆனாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் எனக்கு பார்க்கும்போது ஒரு மித்தாலஜி எனக்கு அதை பார்க்கும்போது இருந்துச்சு. இது வெறும் டைமண்ட் அப்படின்னா அது கோகினூர் டைமண்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இங்க ஒரு டைமண்டை எடுக்க போறாங்க. பட் அந்த டைமண்டுக்கு விலை மதிப்பே கிடையாது. அப்படின்னா அதுக்கு என்ன வேணா ரேட் இருக்கலாம். அது உலகத்தோட டாப்பான ஒரு ரேட்டா இருக்கலாம், கம்மியான ரேட்டா கூட இருக்கலாம், 10 ரூபாவா கூட இருக்கலாம், இல்லைன்னா லட்சக்கணக்கு கோடி கணக்கு ட்ரில்லியன் ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளு அந்த மாதிரி ஒரு ரேட்டா கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஒரு டைமண்டை எடுக்கிறதுக்காக சில பேர் பிளான் போடுறாங்க, சில பேர் நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு டைமண்டை எடுத்தாங்களா எடுக்கலையா, அதுக்கு இங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு அங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு ஒருத்தர் என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு இடையில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ள கலையறங்குறாங்களா. இவங்கெல்லாம் யாரு அப்படி மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தி கடைசியில அந்த கதையை கொஞ்சம் முடிச்சிருப்பாங்க. பட் எனக்கு ஒண்ணு தோணுது என்ன அப்படின்னா டியூரேஷன். ஓகேயா? சில படத்தை பார்க்கும்போது நமக்கு டியூரேஷன் அதிகமா இருந்தா என்னடா இது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமேன்னு தோணும். பட் சில படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு ஒன்று தோணும் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் லெந்தா கொண்டு வந்து சூப்பரா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சிருக்கலாமே, அப்படி மாதிரி ஒரு படத்தை இயங்க வைக்கிறது இந்த படம் நான் சொல்லுவேன்.
இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் இயங்க வச்சது கிடையாது. எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த படம் கிடையாது. ஸோ அவங்க சொல்ல வர கருத்துக்கள் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கொண்டு கன்க்ளூஷனில் முடிச்சிருப்பாங்க. பட் இங்கே ஒரு டெக் அப்படிங்கிற ஒரு செகண்டுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு மேட்டர் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ ஏன் அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின் தான் எனக்கு இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு எல்லாம் தூக்கி வந்து கொஞ்சம் விட்டு அப்படியே வந்துட்டு கொதிக்க விட்டுருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே அப்படி மாதிரி எனக்கு தோணுச்சு. வேற என்னன்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகம் பண்ணி கொஞ்சம் கதையிலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்போ கதை ஃப்ளாப்பா அப்படிலாம் கிடையாதுங்க. கிளைமேக்ஸில் மட்டும் கதை கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த ட்விஸ்ட் ரொம்ப ரிவீல் சூப்பராக இருந்துச்சு. பட் பார்ட் 2 லீட் அப்படி மாதிரிலாம் கொடுத்த மாதிரிலாம் தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அண்ட் மற்ற மாதிரி வந்துட்டு எல்லாரோட ஆக்டிங்ஸ் உண்மையிலேயே வந்துட்டு அந்த அந்த டானா நடிச்சவங்களா இருக்கலாம். அண்ட் 2 பேர் தூக்கிட்டு கடத்திட்டு வந்துட்டு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அதான் நம்ம ஹீரோ. ஸோ கடத்தி உட்கார வச்சுட்டு கொஸ்டின் பண்றதா இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அவனோட ஆக்டிங்கும் வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா சில இடத்துல அந்த ஆக்டிங் வந்துட்டு யதார்த்தமா இல்லாத மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு அது சொல்லணும்னு தோணுது. இல்லை அதான் உண்மை. சில இடத்துல வந்துட்டு இப்படி இப்படி இந்த பண்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னா வந்துட்டு நீ நடிக்க தான் போற. பட் ஆனா வந்துட்டு அது நீ இப்படி பண்ணிலாம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ நடிக்கிறவங்களுக்கு நடிக்காத மாதிரி தெரிஞ்சாலே போதும். புரியல எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒன்று சொல்றோம், ஒன்று பொய் தான் சொல்றோம்னா நமக்கு தெரியும், ஓகேயா? ஆனா அந்த பொய் அவனுக்கு நினைப்பான் நம்ம உண்மைதான் சொல்றோம் அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு தெரியும் நம்ம பொய் தான் சொல்றோம் அப்படின்னு. அந்த பொய்யை தக்க வைக்கிறது நம்ம ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் நடிப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பை கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். திருட்டு மொழி முடிக்காம நான் சும்மா சொல்றேன். ஸோ ஃபன், ஓகே, ஃபன்னாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சுவரே எல்லாம் சரிதான், யார் கடத்துவா? அண்ட் அந்த ரதீஷ் அவங்க வந்துட்டு அண்ணாவை வந்துட்டு கடத்திட்டு வந்துட்டு உட்கார வச்சு கொஸ்டின் பண்ற டைமண்ட் எங்க அப்படின்னு பண்ற அந்த 2 பேரோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அந்த கண்ணு அப்படியே வந்துட்டு அது எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு கண்ணு வெளில வந்து விழுந்துருமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ என்ன, ஆனா என்னென்ன இப்படி பண்றீங்க அப்படி மாதிரிதான் இருந்துச்சு. கால் பண்ணு, இன்னும் 1 ஹவர்ல டைமண்ட் என் கையில இருந்தாகணும். அண்ட் இவரோட ஆக்டிங், ஸோ ரதீஷ் அவங்களோட ஆக்டிங்கும் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணா வந்துட்டு அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த ஃபிலிம் ஜானர் வைஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த இந்த ஒரு ஸ்பெக்ட்ல வந்துட்டு இந்த கதையில அவரோட அந்த வே ஆஃப் ஆக்டிங், ஸோ ஒரு சிமிலரிட்டிஸ் நான் சொல்ல முடியாது என்னால. ஸோ சொன்னா நல்லா இருக்காது, ஏன்னா நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கும், உங்களுக்கு அப்பதான் புரியும். அப்போ புரியும்ல சொல்லிடுவேன். பட் அதுதான் அவ்வளவுதான் இருக்குது இல்லை, நம்ம அதை சொல்லிட்டோம்னா வந்துட்டு படத்தோட அந்த கருவியை உடஞ்சிரும். ஸோ அதனால அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சீனை காமிக்கும் போது எப்படி அப்படி மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஆக்டிங் இவர் வேற அந்த மாதிரி எடுத்துட்டு ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு செகண்ட்ல வந்துட்டு இந்த போலீஸ் மாதிரி வந்துட்டு ஆக்டிங் பண்ணாங்க தெரியுமா. ஸோ அதுல வந்து 2 பேர் இருந்தாங்க, ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவும் இந்த 2 அண்ணாவும் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டா ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல துப்பறிவாளன் இருக்காருல்ல, ஸோ துப்பறிவாளன் வந்துட்டு நம்ம விருந்து அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. ஸோ ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. பட் ஆனால் அந்த அவங்க பண்ற சில விஷயங்கள் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இங்க இதை பார்க்கும்போது வந்துட்டு என்ன பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சில விஷயம் தோணுது. பட் ஆனா வந்துட்டு அதை பார்க்கும்போது இவங்களோட பெரிய டான் தான் அவரோ, இவங்களோட ஒரு பெரிய டான் தான் அவரோ அப்படி மாதிரி தோணுச்சு. பட் ஆனா வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, இது வேற அப்படி மாதிரி வந்துட்டு அதை வந்து காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஏன்னா அந்த ஷார்ட் டைம்ல வந்துட்டு இவங்க எதுக்கு போடுறாங்க, இவங்க எதுக்கு என்ன பண்ண போறாங்க, இந்த அக்கா வந்து என்ன நோக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கிரீன் ஸ்கிரீன் அவங்க பக்கத்துல இருக்காங்க தெரியுது, திடீர்னு பார்த்தா இங்கதான் ரீச் ஆயிட்டோம்னு சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா அங்க போயிட்டா என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்துச்சு. கடைசியில பார்த்தா வந்துட்டு திஸ் இஸ் போலீஸ் அப்படி மாதிரி இருந்துட்டு
அப்படி காமிச்சது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ தப்பா தெரியுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுவும் ரொம்ப அழகா, ரொம்ப திருப்தியா, ரொம்ப நேச்சுரலா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிருக்கலாம், நிறைய சீன்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். பார்ட் 2 எடுத்தாலும் சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கான கதைக்களத்தை வந்து கரெக்டாக ரெடி பண்ணுங்க, நல்லா இருக்கும். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன் கொலை பாசு அப்படி மாதிரிலாம் வந்துட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கதையோட இதே வந்துட்டு அழுத்தத்தையும் கொஞ்சம் இம்பாக்டா பண்ணி சில இடத்துல ஓவர் ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த ஓவர் ஆக்டையும் குறைச்சி சில இடத்துல வந்துட்டு அந்த அந்த கதையை வந்துட்டு இன்னும் நகர்வு நிறைய இருந்திருக்கலாம். டியூரேஷன் அதையும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, நமக்கு ஒன்று தோணும் எப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு கதையை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது, இப்போ நான் பார்க்கறதா வந்து அங்கே இருக்குன்னு கிடையாது. 14 நிமிஷம் தான் அங்கே ஒரு படம் இருக்கும். அங்கே எடுத்து வந்துட்டு பயங்கரமா வேற லெவல்ல நிறைய இருந்திருக்கலாம். பட் அவங்க ஷார்ட்டா கொண்டு வந்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கதையோட சேர்த்து அதை கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் பண்ணி கொடுத்தாலும் பார்க்க நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான விஷ் வந்துட்டு நீங்க தான் பண்ணணும். என்ன வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு வந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பா செம்மையா இருக்கும். வெயிட் பண்றோம். ஓகே, இந்த படத்தை நான் வந்து கண்டிப்பா 5 to 5 கொடுப்பேன். உங்களோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. இந்த படத்தோட சேனலோட லிங்கும் படத்தோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாய்.